சிந்திப்பவை நீதியுள்ளவைகளா? நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக. உபாகமம் 16வது அதிகாரம் 20வது வசனம். உன் மனதின் சிந்தனைகள் எப்பொழுதும் என் நீதியை நிலைநாட்டுகின்றவைகளாக இருக்க வேண்டும். உன் எண்ணங்கள் உன்னுடைய உண்மையான குணத்தை பிரதிபலிக்கின்றவை என்பதை மறந்துவிடாதே. என் வேதத்தின் வெளிச்சத்தில் உன் சிந்தனைகளை அலசி பார்க்க கற்றுக்கொள். உனக்குள் உருவாகின்ற சிந்தனைகளை நீ அப்படியே செயல்படுத்துவதன் மூலம் என்னுடைய நீதியை இந்த பூமியில் நிலைநிறுத்த முடியுமா என்பதை சற்று சிந்தித்துப் பார். வெறும் எண்ணங்கள் தானே என்று எல்லாவற்றையும் உனக்குள் விட்டுவிடாதே. அநீதியான சிந்தனைகள் உன்னை அநீதிக்குள் வழி நடத்தும். எந்த மனிதனும் உடனே தவறு செய்வதில்லை. முதலில் உன் எண்ணங்களில் சத்ருவானவன் அநீதியான காரியங்களை விதைக்கிறான். இயற்கை விதிகளுக்கும் உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் மாறான எண்ணங்கள் விதைக்கப்படும் போது அந்த எண்ணங்களே உன்னை வீணானவனாகவும் அநீதியை செய்கிறவனாகவும் மாற்றிவிடும். உனக்குள் எழும் எண்ணங்களை என் நீதியின் அளவுகோலால் அளந்து அநீதியானவைகளை உன் மனதிலிருந்து உடனே தள்ளிவிடு. உன் சிந்தனையிலும் அநீதியானவைகளை அனுமதிக்காதே. என் ஆலயமாகிய உன் சரீரத்தை அவமதிக்காதே. நான் நீதிபரர், உன்னை என் இரத்தத்தினால் நீதிமானாக்கியுள்ளேன் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடாதே. உன்னுடைய எண்ணங்களே உன் ஏக்கங்களாக மாறும். உன்னுடைய ஏக்கங்களே உன் செயல்களாக மாறும். உன்னுடைய செயல்களே உன்னை பரலோகத்திற்கு பாத்திரவானாக மாற்றும். ஜெபம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நீதியான எண்ணங்களையே நான் அனுதினமும் என்னுடைய சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டிருக்க எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.